ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக் சாப்டர் 18 verse 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மில் அநேகருக்கு ஒரே காரியத்திற்காக மறுபடியும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலே நமக்கு பதில் கிடைக்காமல் தாமதிக்கும் போது நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. அதுக்கு தான் இங்கே ஆண்டவர் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார், ஒரு பேரபிள். என்ன சொல்கிறாரு? 2ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில் ஒரு நியாயாதிபதி, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அதே பட்டணத்தில் ஒரு விதவை. அந்த விதவைக்கும் அவளுடைய எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்குக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று இந்த நியாயாதிபதியினிடத்திலே அவள் விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடின்னு. எப்பொழுதும் அந்த வார்த்தையை நம்ம குறித்து கொள்ளணும். அந்த வார்த்தையை நம்ம அழுத்தி சொல்லணும். அந்த எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தபடியால் அவன் சொல்கிறான், அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அப்போது அந்த நியாயாதிபதிக்கு தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, இந்த விதவை அடிக்கடி எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லி கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் தேவனும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போது தேவனும் நியாயம் செய்வார். அவன் ஒரு அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி. நம்முடைய தேவனோ நீதி உள்ளவர். இந்த நீதி உள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினீர்கள். ஆனால் அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டுவதற்கு முன்னதாக நீங்கள் நிறுத்திட்டீங்க. அந்த ஜெபத்தை நிறுத்திட்டீங்க. என்னென்னா, சோர்ந்து போயிட்டீங்க. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த சோர்வு பாருங்கள், நமக்கு தொடர்ந்து ஒரே காரியத்தை குறித்து
இந்த விதவை ஒரே காரியம், அவளுக்கு வேறு ப்ரேயர் பாயிண்ட்டே இல்லை. ஒரே காரியத்துக்கு தன்னுடைய எதிராளிக்கும் அவளுக்கும் உள்ள வழக்கில் நியாயம் செய்யணும். அதுதான் அவளுடைய ப்ரேயர் பாயிண்ட். அதே மறுபடியும் 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 அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்தில் போய் அவள் அலட்டி கொண்டிருந்தாள், தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு விடிவு காலம் வந்தது. அதுபோல் நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்து, நீங்களும் எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணீங்க, நிறைய பேர் விட்டுட்டீங்க. ஏன்னா அந்த பொறுமை இல்லை. தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிறாங்களே, அவங்களுடைய விஷயத்தில் என்ன சொல்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நான் பதில் செய்வேன்னு சொல்கிறார். அப்போது உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் ரொம்ப சமீபமாக வந்துருச்சு. அந்த சமீபமாக வந்த நேரத்தில் அந்த ஜெபத்தை விட்டுட்டீங்க. ஜெபத்தை விடாதீங்க. நீங்கள் இதுவரைக்கும் செய்த ஜெபம் இன்னும் அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நசரேனாக இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஆனால் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான். அவனை எல்லாரும் அதட்டினார்கள். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு பதில் வரலையா? முன்பிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாக நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. சீக்கிரத்திலே ஆண்டவர், அதான் அந்த வசனம் சொல்லியிருக்கிறாரு, சீக்கிரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு நியாயம் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் விசுவாசத்தோடு பொறுமையோடு நீங்கள் செய்து கொண்டிருந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து, ஆண்டவர் அதற்கான பலனை, ஜெபத்திற்கான பதிலை தேவன் தந்தர்லி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை குறித்து நீ சொன்ன அந்த ஓமையிலே இந்த நாளிலே ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு பதில் கிடைக்கும் வரையிலும் ஆண்டவரே நீர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நீர் பதில் செய்வீர் என்பதை, நியாயம் செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு துரிதமாய் செய்தருளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.